அண்ணா அந்த பாட்டை பாடி கொஞ்சம் எங்களுக்கு அந்த லிரிக் அப்படியே பாட்டாவே பாடிட்டீங்கன்னா ஒரு ஓகே -1 ட்ராக் இருக்கு. அதெல்லாம் சார் மைனஸ் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு எல்லாம் உண்டு. நீங்க பாடுங்க எல்லாம் இருக்கான். ப்ளே பண்ணிடுங்க. இன்னொரு கேள்விண்ணே, அது என்ன என்ன கேளு, அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு கேளு. இல்லை கேட்கலாமே வேணாமான்னு கேளுப்பா. இல்லைண்ணே நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும். ஆடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்களா மாதிரி இட்லி வந்து நாங்கள் வந்து அப்போ கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி, இட்லி வாங்க காசு இல்லாமல் இது பண்ணுற மாதிரி. நீங்கள் அப்போவே டேரக்டராக இருக்கும்போது அது எப்படி, அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்களா? இல்லை, அந்த பிட்டை மட்டும் பார்த்தேண்ணா, அதை மட்டும் கட் பண்ணி போட்டு. அதனால் வீட்டில் காசு கேட்டால் கிடைக்காது, கேட்கவும் மாட்டோம். அதனால் வயலில் வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துகிட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம். அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலாம். நான் பார்த்த பிட்டை பார்த்தேன்னா அது சின்ன வீடியோ கிளிப்பு தான் பார்த்தேன்னா, அதனால் அப்படி யோசிச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு கேள்விண்ணா, அது இல்லை நீங்கள் கேட்கலாம். ஹலோ சார், அவங்க தான் சார் அந்த கொஸ்டின் கேட்கணும். ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு 4-5 கொஸ்டின் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார். சார், இட்லி கடை படம் வந்து பசங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்கார் சார், அவரோட கதையை தான் நீங்கள் படமாக எடுக்கிறீங்கன்றாங்க. உண்மையா சார் அது? இப்பாட்டு உம்முடையது தானே? இல்லை, நான் பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னுடையதான், என்னுடையதான். இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, சொந்த கற்பனை தாங்க. நான் என் கிராமத்தில் பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்களை, என் மனசை பாதித்த ஒரு சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை, கற்பனை கதை, என்னுடையதான் ஐயா. அப்படி ஒரிஜினல் கேரக்டர்ஸ். அடுத்த கேள்விண்ணே, முன்னாடிலாம் வந்து இந்த ஒல்லியாக இருக்க பசங்களை பார்த்தா வந்து பாடி ஷேம் பண்ணுவாங்க, குச்சி மாதிரி இருக்க, இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்செக்யூர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டைலே மாறி அதை ஒரு கெத்தாக மாற்றி அந்த ட்ராவல், இப்போ பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஒல்லியாக இருந்தால் உங்கள் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மழை பெய்யுது, கடைசி கேள்வியாக அதை கேட்டுறேன், சாரி. என்கிட்டயே மோத பார்க்குறியா? இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னு நடந்துருக்கு? அந்த மாதிரி எனக்கு எப்படி நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? ஏன்னா அந்த டைமில் வந்து ஒல்லியாக இருக்கவங்களை பார்த்தாலே வேறு மாதிரி ஏதாவது சொல்கிறது. சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, அந்த பக்குவம் இல்லை. வளர வளர தெரிஞ்சு ப்ரூஸ்லி கூட ஒல்லியாக தான் இருப்பாப்ல. பார்வைக்கு சுமாரா இருக்கலாம். இப்போ இந்த தருணத்தில் தனுஷ் சாருடைய ரசிகர்கள் திருச்சி, மதுரை, சேலம் அவர்கள் வந்து சாருக்கு ஒரு மாலையை அணிவித்து கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. திருச்சி, மதுரை, சேலம், விழுப்புரம் மற்றும் தஞ்சாவூரை சேர்ந்த ரசிகர்கள் சாருக்கு மாலையை அணிவித்து மரியாதை செய்கிறாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, இந்த மழை வெள்ளத்திலும் நம்முடைய ரசிகர் வெள்ளம் கடல் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய.
எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மத்தியானம் மழை வந்துருச்சு, சாயந்தரம் ஆக மழை அப்படியே வந்துட்டே இருந்தது. நான் சுப்பிரமணியம் சிவாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் என்ன மழை பெய்யுது, எப்படி பசங்க பாவம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, தம்பி உங்கள் பசங்க என்ன மழைக்கும் வெயிலுக்கும் கலையிற பசங்களா? இடி இடிச்சா கூட இறங்கி அங்கே தான் இருப்பாங்க, நகர மாட்டாங்க அப்படின்னாரு. இன்னும் கொஞ்ச நேரம் போக போக மழை நிற்கலை, வர வேண்டாம்னு சொன்னாங்க. நான் இல்லை வந்து தான் தீருவேன்னு வந்துட்டேன். நிறைய பேர் இங்கே நினைச்சிட்டு நிற்கிறீங்க. எனக்கு எப்படி இதுக்கு நன்றி சொல்கிறதுனே தெரில. இத்தனை அன்புக்கும் இவ்வளவு ஆதரவுக்கும் நிச்சயமாக கடினமாக உழைக்க மட்டும்தான் என்னால் முடியும். எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ உழைப்பேன். நீங்கள் என்னை நினச்சி பெருமைப்படுற மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நான் படைப்பேன். எனக்கு திருச்சின்னா எனக்கு முன்னாடி பேசின 2-3 பேர் சொன்ன மாதிரி திருடா திருடி தான் ஞாபகம் வரும். திருடா திருடிக்காக தான் நான் அங்கே முதல்ல திருச்சி வந்தேன். இங்கே ஒரு 40-45 நாள் இருந்தேன். சுப்பிரமணியம் சிவா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் திருச்சிக்கு. அவர் தான் திருடா திருடியோட இயக்குனர். அப்போது காதல் கொண்டேன் இன்னும் முடியல, ஒரு 5 நாள் பேலன்ஸ் இருந்தது. ஆனால் திருச்சியில் முதல் நாள் இங்கே ஷூட்டிங். முன்னாடிலாம் ஒரு பூஜை போட்டு ஒரு டேட்டு குறிச்சிட்டோன்னா அது நின்று அது ஒரு அபசகுனமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல. காதல் கொண்டேன் அந்த 5 நாள் எடுத்து முடித்தா தான் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கட்டாயம். அதனால் அங்கேயும் ஷூட்டிங்கை நிறுத்த முடியல. ஸோ அங்கே சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும். காலையில் 4 மணிக்கு என்னை விடுவாங்க. அங்கேருந்து காரில் ஏறி இங்கே வருவேன். இங்கே திருச்சி வந்து இங்கே ஒரு 10 மணிலேருந்து மறுபடியும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும். மறுபடியும் காரில் ஏறி அங்கேருந்து சென்னைக்கு போவேன். அங்கே மறுபடியும் ஷூட்டிங். இந்த மாதிரி மாறி மாறி 4 நாள் போயிட்டு வந்துட்டும் காதல் கொண்டேனும் திருச்சியும் திருடா திருடியும் மாறி மாறி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. என்னவோ எனக்கு இங்கே நிற்கும்போது அந்த ஞாபகம் வருது. அப்படி போயிட்டு வந்துட்டும் வேலை செஞ்சதுனால தான் இன்றைக்கி என்னால் இங்கே நிற்க முடியுது. நீங்களாம் எனக்காக இந்த மழையில் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இட்லி கடை ஒரு சாதாரண படம், ஒரு சிம்பிள் படம். ஊர்லேருந்து கிளம்பி ஒரு வேலை தேடி வேற ஒரு இடத்துக்கு போனவங்க, வெளியூருக்கு போனவங்க, மெட்ராஸ் போனவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே அந்த மாதிரி எத்தனை பேர் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க? உங்கள் எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை ரொம்ப அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு வர எல்லா ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இட்லி கடை 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ மழையிலையும் நீங்கள் வந்ததுக்கு முதல்ல நன்றி. அண்ட் இவ்வளோ நேரம் இருந்து பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வி லவ் யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை பலத்து கைத்தட்டல் நம்மளுடைய ஃபேவரட் ஒன் அண்ட் ஒன்லி தனுஷ் அவர்களுக்காக ப்ளீஸ். சார் ஹலோ கேக்குதா? ஓகே. என்ன கோபி, வாங்க. மழையில் அவங்க நிற்கிறாங்க, நான் நிற்க மாட்டேன். ஹலோ சார், அவங்க தான் சார் அந்த கொஸ்டின் கேட்கணும். ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு 4-5 கொஸ்டின் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார். இட்லி கடை படம் வந்து பசங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்கார் சார், அவரோட கதையை தான் நீங்கள் படமாக எடுக்கிறீங்கன்றாங்க. உண்மையா சார் அது? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, சொந்த கற்பனை தாங்க. நான் என் கிராமத்தில் பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்களை, என் மனசை பாதித்த சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை, கற்பனை கதை, ஒரிஜினல் கேரக்டர்ஸ். சார் கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு, ஒரு அண்ணன் அப்படின்னு கூப்பிடலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எல்லா இடத்துலையும் பார்த்தா நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவீங்க. வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, அது மாதிரி ஒரு மாலை போட்டு அப்படி வரீங்க. உங்களுக்கு போட்டால் அது ரொம்ப நல்லா இருக்கு. அது இப்போ நாங்கள் போடும்போது பார்த்தா அது அந்தளவுக்கு இதாக மாட்டேங்குது. எப்படி அதெல்லாம்? வேஷ்டி சட்டை யார் போட்டாலும் அம்சமாக இருக்கும்.
அது நம்ம ஊர் இது இல்லையா, அதனால நம்ம யார் போட்டு வேஷ்டி சட்டை மட்டும் எல்லாருக்கும் எப்பவும் அம்சமாக தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க சேஞ்ச், கெட்டப் சேஞ்ச். அந்த கொஸ்டின் எழுதி வச்சுட்டு வந்தான், மிஸ் ஆயிருச்சு. மிஸ் ஆயிருச்சு சார் அப்ப என்ன சொல்றீங்க? ரொம்ப அம்சமா பாருங்க வேஷ்டி சட்டை இருக்கு. அம்சமாக தானே இருக்கு. குரேஷி ஐ திங்க் குரேஷி அவரோட பிறவி பலன் அடைஞ்சிட்டாருன்னு. அண்ணே அடுத்த கேள்விண்ணே. முன்னாடிலாம் வந்து இந்த ஒல்லியாக இருக்க பசங்களை பார்த்தா வந்து பாடி ஷேம் பண்ணுவாங்க, குச்சி மாதிரி இருக்க, இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்செக்யூர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டைலே மாறி அதை ஒரு கெத்தாக மாற்றி அந்த ட்ராவல் இப்போ பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஒல்லியாக இருந்தால் உங்கள் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மழை பெய்யுது. கடைசி கேள்வியாக அதை கேட்டுறேன், சாரி. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னு நடந்துருக்கு? அந்த மாதிரி எனக்கு எப்படி நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? ஏன்னா அந்த டைமில் வந்து ஒல்லியாக இருக்கவங்களை பார்த்தாலே வேறு மாதிரி ஏதாவது சொல்கிறது. சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, அந்த பக்குவம் இல்லை. வளர வளர தெரிஞ்சு ப்ரூஸ்லி கூட ஒல்லியாக தான் இருப்பாப்புல. வளர வளர அப்படியே அது ஒரு ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படியே. அப்புறம் என்ன அந்த ஸ்ரீரங்கத்து ஜிகிடி அப்படின்னு ஒன்று இருக்குல்லண்ணே. ஜிகிடி ஜிகிடின்னா என்னது? சிவா தான் சொல்லணும். ஜிகிடின்னா என்ன சிவா சார்? ஜிகிடின்னு நீங்கள் திருடா திருடில சொன்னீங்களா? எல்லாராலும் ரசிக்கப்படுகின்ற பெண். ஓகே, சூப்பர். அப்புறம் இன்னொரு கேள்வினா, அது இல்லை நீங்கள் கேளுங்க. அண்ணே ராயன் படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டு, சண்டை, வெட்டு, குத்து, பின்னாடி குத்துறது, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இட்லி கடை வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு படம். எப்படிண்ணே ரெண்டு டைரக்ஷன், இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் எப்படிண்ணே? இல்லை, எல்லா மாதிரியான படங்களும் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படி ஒரே மாதிரி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்ட் பண்ணுறது வேறு ஜானரில் பண்ணணும்னு ஆசை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அது பெரிய காரணம் எதுவும் இல்லை. இன்னொரு கேள்விண்ணே, அது நம்ம என்ன கேளு, அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு, கேளு. இல்லை கேட்கலாமே வேணாமான்னு கேளுப்பா. இல்லைண்ணே, ஆடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்களா இந்த மாதிரி இட்லி வந்து நாங்கள் வந்து அப்போ கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி, இட்லி வாங்க காசு இல்லாமல் இது பண்ணுற மாதிரி. நீங்கள் அப்போவே டேரக்டராக இருக்கும்போது அது எப்படி, அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்களா? இல்லை, அந்த பிட்டை மட்டும் பார்த்தேன்னா. அதை மட்டும் கட் பண்ணி போட்டு. இல்லை, நான் பிறந்தது 83. அப்பா டைரக்டர் ஆனது வந்து 91 தான். ஸோ அந்த ஒரு 8 வருஷம் வந்து கொஞ்சம் வறுமை தான். 91 இயக்குனர் ஆனதுக்கப்புறமும் கூட ஒரு 94 95 வரைக்கும் 4 பிள்ளைங்க, எல்லாரையும் படிக்க வைக்கணும், பார்த்துக்கணும், கேத்துக்கணும். அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமாக தான் இருந்தது. 91 இயக்குனர் ஆனப்புறம் கூட ஒரு 94 95லேருந்து ஓகே, ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்கள் இப்போ சின்ன வயசுலலாம் நீங்கள் அம்மாக்கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ போய் எனக்கு காசு கொடு, அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அங்கே போகணும், இங்கே போகணும் கேட்டால் உடனே அவங்க கொடுத்துருவும் மாட்டாங்க இல்லையா? அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துகிறவங்களாம் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கொடுத்துட முடியாது. நாங்கள் 4 பேருமே கூட வீட்டில் வந்து வீட்டோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான். அதனால் எவ்வளோ தூரம் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம். அதனால் வீட்டில் காசு கேட்டால் கிடைக்காது, கேட்கவும் மாட்டோம். அதனால் வயலில் வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துகிட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம். அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலாம். நான் பார்த்த பிட்டை பார்த்தேன்னா அது சின்ன வீடியோ கிளிப்பு தான் பார்த்தேன்னா, அதனால் அப்படி யோசிச்சிட்டேன். அப்புறம் வந்துன்னா இப்போ ஒரு படம் நீங்கள் வந்து நடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த டைமில் அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்காது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக், வா இந்த இடத்துல பச்சை லைட் ஏன் போட்டாங்க தெரியுமான்னு பண்ணுறாங்க. அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். என்னடா இந்த படத்தை அப்போ கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். பரவாயில்ல இப்போவாது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஸ்டினாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. சந்தோஷத்தில் வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க, கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யார் கூட இருந்திருக்கா? அதை தான் இந்த படத்தில் ஒரு பாட்டாகவே எழுதியிருக்கேன். அதிலிருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது. எம்பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும், என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்கள் அப்பன் மூச்சு விட்ட காற்று வரும், ஊரான ஊர் வரும், முன்னோரின் பேர் வரும், எங்கள் ஊர் கருப்பசாமி ஆடி வரும், எங்கள் ஊர் கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்காக எழுதியிருப்பேன். அது படத்துக்கான எழுதின லிரிக்னால அதில் முக்கியமான ஒன்று சேர்க்க முடியல.